டெல்லியில இப்ப வரலாறு காணாத அளவுக்கு தண்ணி பஞ்சம் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு போகுதுன்னா, அங்க இருக்கிற மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் பீப்புள்லாம் கிலோமீட்டர் கணக்குல தண்ணி கேன் வச்சுக்கிட்டு தண்ணிக்காக வெயிட் பண்றாங்க. ஏன் சில இடங்கள்ல தண்ணி கொண்டு போற பைப்ல நூதன முறையில திருடுறாங்க தண்ணியை. ஒரு காலத்துல பணத்தை திருடினாங்க, ஒரு சில முக்கியமான தங்கத்தை திருடினாங்க. அந்த மாதிரி திருடுறவங்க இப்ப தண்ணியை திருடுற அளவுக்கு டெல்லியில பஞ்சம் வந்திருக்கு. எதனால டெல்லியில தண்ணி பஞ்சம் வந்திருக்கு, மக்கள்லாம் எந்த அளவு கஷ்டப்படுறாங்கன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ, வெங்கடாக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப டெல்லியில இருக்க தண்ணி பஞ்சத்தை பத்தி தான் பேச போறோம். ரீசெண்டா சில மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல தண்ணி பஞ்சம் ரொம்ப அதிகமா இருந்தது. இந்த இஷ்யூ நாடே திரும்பி பார்த்தாங்க. பெங்களூர்ல இருக்கிற எல்லா கிணறும் வறண்டு போச்சு. குறிப்பா காவிரி தாய் தண்ணி கொடுக்காம ஏமாத்திட்டா. தண்ணி இல்ல, அதனால பெங்களூர் பீப்புள்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த பிரச்சனை ஓஞ்சி பாடு இல்ல, மறுபடியும் பெரிய இஷ்யூ தண்ணி பஞ்சம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இப்பதான் சம்மர் சீசன்லாம் இந்தியா ஃபுல்லா வெயில், பல இடங்கள்ல கொளுத்துது. சில இடங்கள்ல மழை பெய்யுது, கோடை மழை இருந்தாலும் வெயிலும் வெப்ப அலையும் சரி எந்த மானியத்தையும் விட்டு வைக்கல. அது டெல்லிக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லை. டெல்லியில இருக்கிற வரலாறு காணாத வெயில்னாலையும் வெப்ப அலையினாலும் சுத்தி இருக்கிற இமாச்சல், ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்களையும் அதே நிலைமை தான். அங்கேயும் நீர் பஞ்சம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. மக்கள்லாம் அந்த அளவு கஷ்டப்படுறாங்க. டெல்லியில குறிப்பா கேபிட்டல் டெல்லியில 3.5 கோடி பேர் வாழ்றாங்க. அப்படி இருக்கும்போது 3.5 கோடி பேருக்கும் தண்ணி கொடுக்கறது எவ்வளவு சவாலான விஷயம். டெல்லிக்கு தண்ணி பஞ்சம் வர மிக மிக முக்கியமான காரணம் இந்த வெப்பம் தான். வெப்பத்தினால எல்லா ஏரிகளும், ஆறு, குளங்கள் எல்லாம் வறண்டு போயிருச்சு. இது காரணம் காட்டிதான் பக்கத்து மாநிலமும் சரி, எங்களுக்கே தண்ணி இல்லை, ஹிமாச்சல் பிரதேசம், ஹரியானா இவங்கெல்லாம் தண்ணி கொடுத்தா ஓரளவுக்கு டெல்லி சமாளிக்கலாம். ஆனா அவங்களே தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, டெல்லிக்கு எங்கெங்க இருந்து தண்ணி தேவைப்படுது, எங்கெங்க இருந்து எடுத்துக்கிறாங்கன்றத பார்க்கலாம். இப்ப டெல்லிக்கு மிக முக்கியமா தண்ணி எடுக்கிற ஆறு யமுனை ஆறு. இந்த யமுனை நதியிலிருந்து 40% அளவுக்கு டெல்லி மக்களுக்கு தண்ணி எடுத்துக்கிறாங்க. அடுத்து கங்கை நதி, இந்தியாவிலே மிகப்பெரிய நதி, புண்ணிய நதின்னு சொல்லுவாங்க. இந்த நதியிலிருந்து 25% தண்ணி டெல்லி மக்களுக்கு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி பக்ரானங்கல் அணை இருக்கு, அந்த அணையில இருந்து 22%, ஆழ்குழாய் கிணறு இருக்குல்ல, பெரிய பெரிய கிணறுகள், அங்க இருந்து 12%. இது மாதிரி பல நீர்நிலைகள் இருந்து டெல்லிக்கு தண்ணி எடுத்துப்பாங்க. இந்த நீர்நிலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தண்ணி குறைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம், ஏன் வறண்டு போச்சுன்னே சொல்லலாம். அது மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பா தண்ணி பஞ்சம்ன்றது பாசிபிள் தான். ஏன்னா டெல்லி சுத்தி ஹரியானா, ஹிமாச்சல் இந்த மாதிரி ஸ்டேட்லாம் இருக்கு. அவங்கள தாண்டி தான் தண்ணி டெல்லிக்குள்ள ஆகணும். யமுனை ஆறும் சரி, எல்லாரும் சரி, யமுனை, பக்ரானங்கள் எல்லாமே டெல்லி புறநகர் பகுதி, அதாவது பிற மாநிலங்கள் இருக்கு. இவங்க கொடுக்கும் பட்சத்துல தான் டெல்லிக்கு தண்ணி கிடைக்கும். வழக்கமா இந்த சதவீதம் தான் யமுனா நதி, கங்கை நதி, பக்ரானங்கள் அணை இது மாதிரி இடங்கள்ல தண்ணி டெல்லிக்கு எடுத்துப்பாங்க. அப்புறம் ஆழ்துளை கிணறுகள், இது எல்லாமே தண்ணியோட அளவு குறைஞ்சி போறதுனால டெல்லிக்கு தண்ணி கொடுக்கறது பெரிய சவாலா இருக்கு. எந்த அளவுக்கு டெல்லியில தண்ணி குறைஞ்சிருக்குன்னா, நிலத்தடி நீர்மட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கு 80% தண்ணி குறைஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு பாருங்க, 100க்கு 80%. அந்த அளவுக்கு இருக்கிற ஆழ்துளை கிணறுகள்லாம் நீர் குறைஞ்சு போச்சு. குறிப்பா நிலத்தடி நீர்மட்டம் 20 மீட்டர்ல இருந்து 30 மீட்டர் வரைக்கும் அடியில போயிடுச்சு இயல்பை விட. இந்த அளவுக்கு போனா தண்ணியோடைய தேவை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க. எந்த ஊரா இருந்தாலும் சரி. ஏன் சென்னையே சில சமயங்கள்ல தண்ணி இல்லாம திண்டாடலையா, அதே மாதிரிதான் இப்ப டெல்லி திண்டாடுது. டெல்லி மக்களுடைய சராசரி நீர் தேவை ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 390 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படுது. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில கடந்த 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு 301 கோடி லிட்டர் தான் அரசாங்கம் கொடுத்தாங்க மக்களுக்கு. ஆனா அதுவும் படிப்படியா குறைஞ்சி இன்றைக்கு சூழ்நிலையில ஒரு நாளைக்கு வெறும் 281 கோடி லிட்டர் தான் மக்களுக்கு கொடுக்க முடியுது. அந்த அளவுக்கு டெல்லியில தண்ணி பஞ்சம் இருக்கு. இந்த மாதிரி பஞ்சம் இருக்கிறதுனால பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஆபீஸ் போறவங்க எல்லாருமே வேலைக்கு ப்ராப்பரா போறதில்ல, வீட்லயே இருக்காங்க. ஏன்னா தண்ணியை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய நிறுவனங்கள்லாம் மூடிட்டாங்க தற்காலிகமா. குறிப்பா நூதன திருட்டுன்னு சொல்லுவாங்க, நீர் திருட்டு. அதாவது நிறைய இடங்கள்ல, அதாவது ஆறுகள், ஏரிகள், குளங்கள் போதுமான நீரை எடுத்து குழாய் வழியா மக்களுக்கு கொடுப்பாங்க. குழாய் வழியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. அந்த இடங்கள்ல இந்த குழாய் எங்கெங்க போதோ அங்கேயே அங்க இருக்கிற குழாயை உடைச்சி தண்ணீர் திருடுறதாகவும் சில தகவல் வந்திருக்கு. இதுக்காக போலீஸ் பயங்கர போறாங்க.
பாருங்க தண்ணி எந்த அளவுக்குலாம் திருடுறாங்கன்னு. ஒரு காலத்துல நகையை திருடினாங்க, பணத்தை திருடுறாங்க. ஆனா இப்ப தண்ணியே திருடுற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. டெல்லி அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஹரியானா கிட்டையும் ஹிமாச்சல் கிட்டையும் நீர் கேட்கறாங்க. ஆனா எங்க கிட்டயே தண்ணி கம்மியா இருக்கு, கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே டெல்லி அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்றாங்க, நீர் தேவைன்றது. இந்த வழக்கு இன்னும் போயிட்டே தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா மனிதாபிமான அடிப்படையில டெல்லி அரசாங்கத்துக்கு ஹரியானா மாநிலமும் சரி, ஹிமாச்சல் மாநிலமும் சரி, நீர் கொடுக்கறது தான் எல்லாரோட விருப்பமும். ஏன்னா 3.5 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லா மாநிலத்தில இருந்தும் டெல்லிக்கு வேலைக்கு போறாங்க. நாம தலைநகரம் வேற. அவங்க தண்ணியில கஷ்டப்படும் போது ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஹரியானாவோ ஹிமாச்சலும் தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த தண்ணி பஞ்சத்துக்காக அரசாங்கம் ஒரு சில நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன நடவடிக்கைனா, வாகனம் கழுவுற யாரா இருந்தாலும் சரி குடிக்கிற தண்ணியில கழுவக்கூடாது. அதே மாதிரி தண்ணியை வீணாக்கின பொது வழியில 2000 வரைக்கும் அபராதம் போடுவாங்க டெல்லி அரசாங்கம். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணாலும் தண்ணி இருந்தா தானே. தண்ணி பெரிய சவாலா இருக்கு. நீர்நிலைகள்லாம் வத்தி போச்சு. அப்படி இருக்கும்போது நிலத்தடி நீர் மட்டமும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்ப அரசாங்கம் என்னதான் பண்ணும்? அண்டை மாநிலங்கள்லாம் சரி சரி உதவி பண்ணா கண்டிப்பா டெல்லி ஓரளவுக்கு தண்ணி பஞ்சத்தை சமாளிக்க முடியும். ஏன்னா கிலோமீட்டர் கணக்குல வரிசையில் நிக்கிறாங்க மக்கள்லாம். கண்டிப்பா டெல்லி பழைய மாதிரி ரெக்கவர் ஆகணுன்றதான் எல்லாருடைய ஆசையும். நன்றி, வணக்கம்.